அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழில் 4ஆம் படமாக நட்பு உயர்வுங்கிற கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த கதைப்பகுதி படிச்சுட்டு இந்த கதைப்பகுதி பின்னால் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு டீட்டெயில் ஆன்சர் பார்த்துடலாம். முதல்ல வருங்க. கதையில் அடர்ந்த காட்டில் முயலும் மானும் 2 நாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. 2 விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு குழு குழுவென்று இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் நரிக்கு தோன்றியது. இந்த கதையில் என்ன செய்யிருக்காங்கன்னா, முயல் மான் 2 நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மான் நல்லா குழுகுன்னு இருக்கனால மான் எப்படியே அடிச்சு சாப்பிடணும்னு நரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் நரி பசியோடு இறையை தேடி கொண்டு வந்த போது மான் தனியாக இருப்பதை பார்த்து நரி மானின் அருகில் வந்தது. மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பா, நீ உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து, நீதான் முயலை நெருங்கிய நண்பனாயிட்டே, அதனால் தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி. அப்படியா, முயலுக்கு என்ன ஆனது? என்னை உடனே முயலிடம் அழைத்து செல் என்றது மான். அடடா, மான் நம்மிடம் நன்றாக சிக்கிக் கொண்டதே என்று மனதில் மகிழ்ச்சியோடு எண்ணியது நரி. இந்த மானை முதலில் நம் இடத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்த நரி, வா, உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்க தொடங்கியது. மானும் பின்தொடர்ந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, நரி எப்படியாவது மான் அடிச்சு சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்துச்சுல்ல, பசியோடு இறைய தேடிக்கிட்டு இருக்கும்போது மான் அங்கே தனியாக நிற்கிறத பார்த்துச்சு. அப்போ நம்ம நரிக்கு தோணுச்சு, சரி மான் அடிச்சு சாப்பிட்றது நல்லா வாய்ப்புன்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா, மான் பக்கத்துக்கு போச்சு. மான் பயந்து ஓட பார்த்துச்சு. உடனே நரி சொல்லியிருக்கு, நண்பா நில்லு, உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து, நீ தான் முயலுடைய நண்பனுக்கு நெருங்கிய நண்பன் ஆயிடுச்சே, அதனால உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு நரி சொல்லியிருக்கு. அப்படியா, முயலுக்கு என்னாச்சு? என்னை உடனே முயலுக்கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மான் நரிகிட்ட சொல்லியிருக்கு. அடடா, மான் நம்ம நல்லா சிக்கிக்கிடுச்சுட்டு நரி மனசுக்குள்ள நினச்சிருக்கு. இந்த மானை முதல்ல இந்த இடத்துலேருந்து நம்ம கூட்டு போயிடணும் அப்படின்ட்டு நரி என்ன பண்ணிச்சு, வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு மானுக்கு அழைச்சிட்டு போகுது. வேகமாக நடக்க தொடங்கிடுச்சு. மான் பின்னால் முயலுக்கு என்ன ஆபத்தோன்ட்டு பதட்டத்தோடு பின்னாலே ஓடுது. இவர்கள் இருவரும் தொலைவில் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பனான முயல் பார்த்து விட்டது. நரியுடன் மான் எங்கே செல்கிறது? நம்மிடம் ஒன்றுமே கூறவில்லையே. மான் பதட்டமாக செல்கிறதே. நரிதான் எங்கோ அழைத்து செல்கிறது. ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்று வேலை செய்து மானை அழைத்து செல்கிறதோ என்ற சந்தேகம் முயலுக்கு இருந்தது. நரியால் மானுக்கு ஆபத்து வரப்போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது. இதனால் வேக வேகமாக ஓடியது. அதாவது இங்கே 2 பேரும் வேகமாக போகிறத நரியுடைய நண்பனான முயல் பார்த்துருச்சு. நரி மான் எங்கே கூட்டு போகுது, நம்ம ஒன்றுமே நம்ம மான் சொல்லலையே, மான் பதட்டமாக வேற போகுதே, நரி என்னதான் சொல்லி கூட்டு போகுதோ, ஒரு வேளை நரி ஏதாவது ஏமாத்த வேலை செஞ்சு மானை அழைச்சிட்டு போகுதோ, மானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பதட்டத்தில் முயல் இவங்க 2 பேரையும் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு. அடுத்து முயல் தூரத்தில் வருவதை பார்த்து விட்ட நரி முயலை மான் பார்த்து விடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்தது. முயல் பலமுறை அழைத்தும் பதட்டத்தில் இருந்த மானின் காதுகளில் அவை விழவே இல்லை. ஏதோ ஆபத்து, இதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என நினைத்தது முயல். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது. ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது. மான், நண்பா எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. மான் முயலை பார்த்தவுடன், அட, நம் நண்பன் இங்கே இருக்கிறானே, இவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போல் இருக்குது என்று சிந்தித்தவாறு சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது. அதாவது முயல் தூரத்தில் வருதை பார்த்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, மானை கூப்பிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் பேச்சு கொடுத்துட்டே நடக்க ஆரம்பிச்சிச்சு. முயல் மானை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அது காதில் விழுகலை. அப்படி ஏதோ ஆபத்து, இதை அப்படியே தடுத்துடணுன்ட்டு முயல் என்ன நினச்சிச்சுன்னா, எவ்வளோ வேகமாக போகணும் அவ்வளோ வேகமாக போய் மான் நரிக்கு முன்னால் நின்றுச்சு. மான், நண்பா நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டோடனே மான் நல்லா புரிஞ்சுக்கிருச்சு நரியுடைய தந்திரத்தை. மான் முயலுக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே, எதுக்கு நம்ம நரி நம்மளை கூட்டு போகுதுங்கிற திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு, மானும் முயலும் ஒருவரை பார்த்து கொண்டனர். ஒரே நேரத்தில் இருவர் திசையை வேகம் ஓட தொடங்கினர். நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இருவரையும் கோட்டை விட்டது. நண்பர்கள் இருவரும் ஓடி தப்பித்தனர். இருவரும் தன் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர். அதாவது மானும் முயலும் அவங்க திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ என்னாச்சுன்னா, மான் வேறு பக்கம் ஓடிச்சு, முயல் வேறு பக்கம் ஓடிச்சு. 2 பேரும் வெவ்வேறு திசையில் ஓடும்போது நரிக்கு மானை பிடிக்கிறதா முயலை பிடிக்கிறாங்கிற குழப்பத்தில் 2 பேரையும் கோட்டை விட்டுருச்சு. அதனால் 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. 2 பேரும் நட்பை எண்ணி 2 பேரும் மகிழ்ந்தாங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்த்துடலாம். பயிற்சி. சரியான விடையை தெரிவு செய்வேன். முதல் கொஸ்டின், கிரை என்ற சொல்லின் பொருள் உணவு. 2, மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைக்கிறது மகிழ்ச்சி கூட்டல் உடன். 3, தேடிக்கொண்டு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேடி கூட்டல் கொண்டு. 4, இங்கே என்ற சொல்லில் எது சொல் அங்கே. 5, கதையில் வர நண்பர்கள் யார்? கதையில் நண்பர்களாக இருக்கிறது முயலும் நரியும். வினாக்களுக்கு விடையளிப்பேன். முதல் கொஸ்டின், பசியோடு இருந்தது எது? பசியோடு இருந்தது நரி. 2, யாருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது? முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி மானிட்ட சொல்லிச்சா? அப்புறம் முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. 3, முயல் தூரத்தில் வருவதை பார்த்து விட்ட நரி என்ன செஞ்சிச்சு? முயல் தூரத்தில் வருவதை பார்த்துட்ட நரி முயலை மான் பார்க்காத மாதிரி
பார்த்து விடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்து கூட்டு போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 4 மானும் முயலும் நரியிடமிருந்து தப்பி சென்றனவா எவ்வாறு? மான் முயல் வந்து ஒருவரை பார்த்து கொண்டனர். ஒரே நேரத்தில் இருவர் திசைகளில் வேகமாக ஓடி தப்பித்தனர். முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுவேன். இதில் வந்து வருங்க நண்பா மான் செல்கிறாய் எங்கே? மான் நண்பா எங்கே செல்கிறாய்? இதுதான் சரியான முறை. 2வது தம் எண்ணி நட்பினை இருவரும் மகிழ்ந்தனர். இருவரும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர். 3 உன்னை வா செல்கிறேன் அழைத்து வா உன்னை அழைத்து செல்கிறேன். தொடர் உருவாக்கி எழுதுவேன். மேகம் காற்று மழை காகம் தாகம் தண்ணீர் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தொடராக உருவாக்கணும். மேகம் கருத்தது, காற்று வீசியது, மழை பெய்தது, காகம் பறந்தது, தாகம் எடுத்தது, தண்ணீர் குடித்தது. அதே போல் பூ தேனி தேன் கோழி தானியம் முட்டை. வந்து பூ விரிஞ்சிச்சு விரிந்தது, தேனி வந்தது, தேன் குடித்தது, கோழி வந்தது, தானியம் தின்றது, முட்டை இட்டது. இப்படி எழுதிக்கலாம்ல. அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். படிப்போம் புரிந்து கொண்டு விடை தருவோம். இங்கே வந்து ஒரு கதை பகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை படித்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். பள்ளியில் வந்து ஆண்டு விழா நடக்குது. அதுக்கு யார் யார் வந்து என்னென்ன வேடம் விட்டு நடக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த உரையாடல் தான் பார்க்க போகிறோம். நிலா மேடை அழகாக இருக்கிறது. ஆமாம் முகிலா, முதலில் நான் தான் மேடை ஏறி வரவேற்க போகிறேன். வரவேற்பு உரை பேசுகிறது யார்? நிலா. நான் எப்படி இருக்கிறேன் பீட்டர்? மாறுவிட போட்டியா? மரபுலவே இருக்கிற யாழ்னி. வேற மாறுவிட போட்டியில் இருக்கிறது யாருன்னா யாழ்னி. கதிர் எங்கே உன் கோலாட்ட குச்சி? மறந்து விட்டேன் குழலி, இதோ எடுத்து வருகிறேன். கோலாட்டத்தில் யார் இருக்கா? கதிர் இருக்கான். நாம் நடிக்கப் போவதை ஒரு முறை பேசி பார்க்கலாமா? சரி அப்துல், அப்போது தான் சிறப்பாக நடிக்க முடியும். இதில் வந்து அப்துல் வந்து அப்துல் வந்து நடிப்பில் சேர்ந்திருக்கான். அடுத்து நெக்ஸ்ட் இது மொதல் கொஸ்டின். குழந்தைகள் கலந்து கொள்ளும் விழா எது? குழந்தைகள் கலந்து கொள்ளும் விழா வந்து ஆண்டு விழா. 2வது ஆப்ஷன் வரும். 2 விழாவில் அனைவரையும் வரவேற்க போவது யார்? நிலா. 3வது ஆப்ஷன் வரும். 3 கதிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி எது? கோலாட்டம். அதனால் 1வது ஆன்சர் வரும். 4 நாடகத்தில் நடிப்பவர் யார்? அப்துல். விழாவில் மாறுவிட நிகழ்ச்சி உண்டா? ஆம். மாறுவிட நிகழ்ச்சி யார் வேஷம் போட்டிருந்தா? யாழ்னி மாற வேஷம் போட்டிருந்தாங்கல்ல. அப்புறம் விழாவில் மாறுவிட நிகழ்ச்சி உண்டு. நான் கலந்து கொள்ள விரும்பும் நிகழ்ச்சி மாறுவிட போட்டி. உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி அதில் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கோங்க. 5வது துணிந்தவர் வெற்றி கொள்வாருங்கிற பாடம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.